ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளை இந்த செக்மெண்ட்டில் யமஹா கம்பெனியினுடைய R15S V3 வெர்ஷன் 3 அதாவது பைக் ஓனர் வந்து சக்தி ப்ரோ அவங்கள்ட்ட இருந்து வண்டியை வாங்கிட்டேன். ஸோ வாங்கின அந்த பைக்கை பற்றின ஒரு சின்ன ஓவர்வியூ பார்ப்போம். வீடியோவோட எண்டிங்கில் வண்டியினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வண்டியினுடைய சிறப்பு அம்சங்கள் 150cc ஆஃப் இன்ஜின், டிஸ்பிளேஸ்மெண்ட் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வு SOHCன்னு சொல்லப்படுற சிங்கிள் ஓவர் ஹெட்டர் கேம் சாஃப்ட் இன்ஜின் தான் கொடுத்துருப்பாங்க. லிக்விட் கூலிங் சிஸ்டம், அது போக BS6 PS2 எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸுக்கு உட்பட்ட வாகனம் இது E20 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம பைக்கில் யூஸ் பண்ணுறது ஐசி இன்ஜின் அப்படின்னு சொல்லப்படுற இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின். அது பெட்ரோலை நம்ம ஃபியூயலாக யூஸ் பண்ணும்போது அங்கே SI இன்ஜின் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸ்பார்க் இக்னிஷனை வச்சு இயங்கக்கூடிய ஒரு இன்ஜின், அதாவது இந்த ஸ்பார்க் பிளக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த ஸ்பார்க் பிளக் வச்சு இயங்கக்கூடிய இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். இங்கே ஸ்பார்க் பிளக்கை வந்து மெயின் காம்போனண்ட்டு அப்படின்னு நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு வச்சுங்க, ஃப்ரேம் பண்ணிக்கலாம், மெயின் காம்போனண்ட் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். இந்த ஐசி SI இன்ஜினில் பொதுவாக இந்தியாவில் வந்து வண்டினா பெட்ரோல் தான், பெட்ரோல் வச்சு தான் இதுதான் நம்ம வந்து தலைமுறையாக வழியாக நம்ம வந்து வாழ்ந்துக்கிட்டோம். இப்படி தான் பைக்குனா பெட்ரோல் ஊற்றணும் அப்படின்னு வாழ்ந்துருக்கோம். இப்போ தான் வந்து சிஎன்ஜிலாம் வர ஆரம்பிச்சிச்சு, இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இங்கே வந்து பெட்ரோலோட இந்த பிளெண்டட் எத்தனாலோட யூசேஜை கொடுக்குறக்காண்டி இங்கே வந்து E20 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் பிளெண்டட் எத்தனாலை கொண்டு வரணும், அப்படி என்ன அவசியம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, குளோபல் வார்மிங் தான். உலக நாடுகள் ஃபுல்லாக இந்த வந்து எமிஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அதாவது வெஹிக்கிளில் இருந்து ரெடியூஸ் ஆகிற அந்த தேவையில்லாத கழிவுகள் நம்ம வந்து ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணுது, குளோபல் வார்மிங் ஏற்படுத்துது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி தான் அந்தந்த நாடுகள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எமிஷன் கண்ட்ரோல் நாம்ஸ் போட்டிருப்பாங்க. இப்போ பிரேசில்லாம் பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு எத்தனாலோட யூசேஜை பேஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. பாதி கண்ட்ரீஸில் வந்து சிஎன்ஜின்னு சொல்லப்படுற கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸை யூஸ் பண்ணி பைக்ஸ் ஓட்டுறாங்க, EV வெஹிக்கிள் போய்க்கிருக்கு. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் போய்க்கிருக்கும் போது நம்ம பாரத் ஸ்டாண்டர்ட் நாம்ஸ் BS நாம்ஸ், இந்த நாம்ஸ் வந்து BS6 PS1 PS2 அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. PS1 பார்த்திங்கன்னா E10 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் எத்தனாலோட யூசேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் BS6 PS2 அந்த E10 காட்டிலும் E20 அதிகபட்சமான பிளெண்டட் எத்தனாலோட யூசேஜை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் கான்செப்ட்டு, வேறு ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை. நான் குழப்பினாலும் என்னை மன்னிச்சிருங்க. 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இங்கே BS6 அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் ஃபியூல் இன்ஜெக்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கார்பரேட்டருக்கு இங்கே வேலையே கிடையாது. சஸ்பென்ஷன்ஸ் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஃபோக், ரியரில் மோனோ கிராஸ் லிங்க் சஸ்பென்ஷன், ஃபியூல் சேனலில் ABSன்னு சொல்ல போகிற ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம். வண்டியினுடைய லைட்டிங் சிஸ்டம் பொறுத்தவரையும் LED ஆக்சிலரி லைட், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், டிஜிட்டல் ஃபியூல் மீட்டர், equipped dual horn, LED headlight, LED brake light, digital tachometer. Then additional feature இந்த வண்டிக்கு பார்க்க போகிறது VVA வேரியபிள் வேல்யூ ஆக்ஷன். இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டியினுடைய எஃபிஷியன்சி அதிகரிக்கும், வண்டியினுடைய மைலேஜ் ரேஞ்ச் அதிகரிக்கும், வண்டியினுடைய பெர்ஃபார்மன்ஸும் அதிகரிக்கும், வண்டியிலேருந்து வெளியாகிற எமிஷனையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, வண்டி 7400 RPM ரீச் ஆயிடுச்சுன்னா, முதல்ல அந்த RPM அப்படின்னு பண்ணணும்னு பார்த்தோன்னா ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த RPM வந்து நம்ம டாக்கோமீட்டர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு மெஷர் பண்ண முடியும். நான் வந்து பைக் யூசர்ஸ்டையோ இல்லை எக்ஸ்பர்ட்ஸ்டையோ கன்சல்ட் பண்ண மூலிமா எனக்கு கிடைச்ச தகவல் வந்து, இப்போது சிம்பிளாக சொல்கிறேனே, இன்ஜின் இருக்குங்க, இன்ஜினில் வந்து இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு அப்படின்னு 2 இருக்கும். ஸோ இந்த இன்லெட் வால்வ் மூலியமாக தான் பெட்ரோலும் ஏரும், அதாவது இது வந்து செப்பரேட்டாக ரெண்டுமே சேர்ந்து, இப்போது இதுக்கு முன்னாடி கார்பரேட்டர் யூஸ் பண்ணோம், இப்போ ஃபியூல் இன்ஜெக்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபியூல் இன்ஜெக்டர் மூலியமாக பெட்ரோலையும் ஏரையும் சேர்த்து அந்த இன்ஜினுக்கு இன்லெட் வால்வ் மூலியமாக செலுத்தும், ஃபியூல் இன்ஜெக்டர் செலுத்தும். இப்போ வந்து இது வந்து நார்மலாக காமனாக ஒரு RPMல் போகும்போது இதனுடைய மிக்சர் வந்து ஒரு அமௌண்ட் சர்டன் அமௌண்ட்டில் போய்க்கிருக்கும். அதாவது ரிச் மிக்சர், லீனியர் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிச் மிக்சரை பொறுத்த வரையும் ஃபியூயல் அதிகமாக, அதாவது பெட்ரோல் அதிகமாக போச்சுன்னா அது வந்து ரிச் மிக்சர். லீனியர் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, லீன் மிக்சர் அப்படி சொல்லுவாங்க. அதாவது காற்று அதிகமாக, ப்ரெஷரைஸ்டு ஏர் வந்து அதிகமாக போச்சுன்னா லீனியர் மிக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒன்று ரிச் மிக்சர்னால் பெட்ரோல் போனால் தான் நல்லது அப்படின்னு நினைக்காதீங்க.
பெட்ரோல் ஒன்ஸ் அதிகமாக எடுத்துக்குதுன்னா பவர் கிடைக்கும், பட் ஃபியூயல் வந்து டக்குனே உங்களுக்கு குறைஞ்சினா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் அடிப்பட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா பெட்ரோல் சரச்சரன்னு போயிடுச்சுன்னா அப்புறம் மைலேஜுக்கு என்ன பண்ணுவீங்க, ஃபியூயல் ஃபுல்லாக போயிருமே பவருக்கு. அதனால தான் இந்த விவிஏ கொண்டு வந்திருக்காங்க. ஒன்ஸ் 7400 RPM வந்து நீங்கள் ரீச் ஆகிட்டிங்கன்னா இந்த ஃபியூயலோட, அதாவது அந்த வால்வு வந்து 7400 RPMக்கு நான் சொன்னேன்ல இன்லெட் வால்வுன்னு, ஒரு வழியாக தான் அந்த பெட்ரோலும் காற்றும் ஒன்றா சேர்ந்து வரும் அப்படின்னு. அது வந்து 7400 RPM நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி பாதியாக ஓப்பன் ஆகிருக்கும். சர்டன் அமௌண்ட்டாக பாதியாக ஓப்பன் ஆகிருக்கும். இதே நீங்கள் 7400 ரெவல்யூஷன்ஸ் பர் மினிட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் டோட்டலாக ஓப்பன் ஆகிரும். அந்த இன்லெட் வால்வு ஃபுல்லாக ஓப்பன் ஆகும்போது அங்கே பெட்ரோலோடு சேர்ந்து ஹை ப்ரெஷரைஸ்டு ஏரும் உள்ளே போகுதுங்க. இப்போ உள்ளே போகிறனால அந்த பிஸ்டனோட மூமெண்ட் வந்து 7400 RPMக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஆனால் அதிகபட்சமான ஃபியூயல் தேவைப்படாது. ஏன்னா ஹை ப்ரெஷரைஸ்டு ஏர் உள்ளே வந்தோடனே டாப் டெட் சென்டர் டு பாட்டம் டெட் சென்டர், பாட்டம் டெட் சென்டர் டு டாப் டெட் சென்டர் பிஸ்டன் மூமெண்ட் தரன்னு அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு அவ்வளோ ஃபியூயல் தேவைப்படாதுல்ல. இப்படி பார்க்கும்போது இன்ஜினுக்கு வந்து நம்மளோட மைலேஜ் ரேஞ்சையும் பெறலாம், பெர்ஃபார்மன்ஸையும் பெறலாம், எஃபிஷியன்சியும் பெறலாம். இதிலேருந்து என்ன தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வாகன விரும்பிகளை, இந்த வேலிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி உங்கள் அப்பா கிட்ட அப்பா இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிக் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்கப்பா, இந்த வண்டி வாங்கித்தாங்கப்பா அப்படின்னு நீங்கள் போய் கேட்கலாம். நீ யாரா சொல்கிற, எங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்களுக்கு தெரியும், நீ பேச வந்ததை பேசு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், தப்பு இல்லை. ஃபைனலி இந்த R15S V3 பைக்கினுடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சென்னையில் ரூபாய் 1,67,000 இருக்குது. இந்த R15S V3 அதுவும் ஸ்பெசிஃபிக்காக மேட் பிளாக் பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். ஆல்சோ ஃபார் மோர் ஆட்டோமொபைல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். Until then, it's Navin here and signing out.